நலம் காக்கும் ஸ்டாலின், உங்கள் குடும்பத்தின் நலன் அரசின் பொறுப்பு. சென்னையிலிருந்து புனேவிற்கு பிளாஸ்டிக் டயர்களை ஏற்றி சென்ற கண்டெய்னர் லாரி கிருஷ்ணகிரி அருகே சென்னை பெங்களூர் தேசிய நெடுஞ்சாலையில் சென்றபோது திடீரென டயர் வெடித்து சிதறி தீப்பற்றி எரிந்ததால் சாலை முழுவதும் கரும்புகை சூழ்ந்தது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் பிரதீப்குமார். வணக்கம். இந்த தீ அணைக்கப்பட்டதா? அங்க இருக்கக்கூடிய நிலவரம் என்ன விவரம்? வணக்கம் பிரியங்கா. சென்னையிலிருந்து அதிநவீன வசதிகள் கூடிய சேர் பொருட்களை ஏற்றிக்கொண்டு கண்டெய்னர் லாரி ஒன்று பூனே நோக்கி சென்று கொண்டிருந்தது. இந்த கண்டெய்னர் லாரியை பீகாரை சேர்ந்த பிஸ்ரீ பிரசாத் என்பவர் ஓட்டி வந்த நிலையில் கிருஷ்ணகிரி மாவட்டம் சென்னை பெங்களூர் தேசிய நெடுஞ்சாலையில் கிருஷ்ணகிரி நகர்பகுதியின் அருகே வந்தபோது எதிர்பாராத விதமாக லாரியின் பின்புறத்தில் உள்ள டயரானது வெடித்து சிதறியது. இதில் திடீரென்று லாரியின் டயர் இருவரும் தீப்பிடித்து எரிந்த நிலையில் தீ மலமளவென பரவி பின்புறம் முழுவதும் எரிந்தது. இதனால் சுதாரித்துக் கொண்ட லாரியின் ஓட்டுநர் உடனடியாக லாரியை சாலையின் ஓரையில் நிறுத்திவிட்டு உயிர் தப்பிய நிலையில் உடனடியாக அப்பகுதியில் இருந்தவர்கள் கிருஷ்ணகிரி தீயணைப்புத் துறைக்கு தகவல் தெரிவித்தனர். விரைந்து வந்த தீயணைப்புத் துறையினர் லாரியில் தீப்பிடித்து இருந்ததை பார்த்து உடனடியாக தீயை அணைத்து கட்டுக்குள் கொண்டு வந்தனர். இதனால் இப்பகுதியில் பெரும் அசம்பாவிதம் தவிர்க்கப்பட்டது. மேலும் இந்த லாரியின் கரும்புகையானது அப்பகுதியில் சூழ்ந்ததால் சாலை முழுவதுமே கரும்புகையான சூழ்ந்து காணப்பட்டது. இதையடுத்து தீயணைப்புத் துறையினர் விரைந்து செயல்பட்டு அப்பகுதியில் தீயை கட்டுக்குள் கொண்டு வந்ததால் பெரும் அசம்பாவிதம் தவிர்க்கப்பட்டது. தொடர்ந்து இந்த பகுதியில் தற்போது இந்த விபத்து குறித்து கிருஷ்ணகிரி தாலுகா போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். விவரங்களுக்கு நன்றி பிரதீப். நலம் காக்கும் ஸ்டாலின், உங்கள் குடும்பத்தின் நலன் அரசின் பொறுப்பு.